ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிடிஆர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு YT ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸ், வீடியோஸ், ப்ளேலிஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து என்னென்னா என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து டைட்டில் இதெல்லாம் இருக்குங்களா. இப்போ கீழே அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அந்த அனலிட்டிக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணோன்னே இப்போ ஓவர் வியூ, ரீச் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஓவர் வியூவில் பார்த்திங்கன்னா வியூஸ், எவ்வளோ வாட்ச் டைம், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரியல் டைமில் எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, லாஸ்ட் 48 ஹவர்ஸில் எவ்வளோ பார்த்தாங்க, 60 மினிட்ஸில் எவ்வளோ பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இம்ப்ரெஷன் அப்படின்னா நம்மளோட யூடியூப் வீடியோவை வியூவர்ஸ்க்கு எத்தனை டைம் வந்து யூடியூப் காமிச்சிச்சு, சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் வந்து இம்ப்ரெஷன். அதில் எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் த்ரூ ரேட். இப்போ இந்த சிடிஆர் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்மளோட வீடியோ வந்து காமிக்குது அப்படின்னா அதை எதை பார்த்து கிளிக் பண்ணுவாங்க, அந்த தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா டைட்டில் பார்த்து கிளிக் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ரேட் வந்து ஒரு 2 to 10% இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். இல்லை 10%க்கு மேலே ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம். அப்படின்னா தான் நம்ம வீடியோஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே பிலோ 2% அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம்ப்நெயில்ஸும் டைட்டில்ஸ்க்கும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. இதுக்கு வந்து நான் என்ன டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், டைட்டில்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த வீடியோ லிங்க்கை நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை தான் நாங்கள் சொன்னது. இப்போ டைட்டிலும் தம்ப்நெயிலும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் எடிட் கொடுத்துக்கலாம். இப்போ டைட்டில் அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில்ஸ்க்கு வந்து நம்ம எடிட் பண்ண தம்ப்நெயில் கூட எகெயின் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஜேர்னியில் கன்சிஸ்டன்சி, பொறுமை இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க. தம்ப்நெயில், டைட்டில் எல்லாமே வந்து நம்ம நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணி போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எல்லாமே போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.